ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமி மேன். நம்ம சேனலில் காக்குமேனு ஒரு சீரீஸ் போயிட்டுருக்கு. இது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். இந்த சீரீஸ் கரெக்டாக எப்போ வரும், ஒரு வாரத்துக்கு எத்தனை எபிசோட் போடுவேன், எப்போ இந்த சீரீஸ் முடியும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கான ஆன்சரை இந்த வீடியோவோட எண்ணில் சொல்லியிருக்கேன். டிராகன் பால் ஃபேன்ஸ்க்காக காக்குமேனு ஒரு சீரீஸை கொண்டு வந்த மாதிரி நருட்டோ ஃபேன்ஸ்க்காக மாதரா ரிட்டர்ன் சீரீஸை கொண்டு வந்திருக்கேன். இதை ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்து முடிச்சிட்டாலும் நம்ம ஸ்டைலில் இந்த சீரீஸை கவர் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால் இதையும் வீக்லி ஒன்ஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவேன். நல்ல ரீச் இருந்தால் இந்த சீரீஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இந்த சீரீஸ்க்கு ரீச் இல்லாத பட்சத்தில் நம்ம கிடப்பில் போட்ட பல சீரீஸில் இதுவும் ஒன்றா வந்து சேரும். பட் இது ஒரு பெஸ்ட் ஸ்டோரியாக இருக்குது. மாதரா பொருட்டோ வேர்ல்டுக்குள்ளே வந்தால் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை சமாளிப்பார், அதை எப்படி வின் பண்ணுவாருன்னு ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த சீரீஸையும் பார்த்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ரொம்ப பேசாமல் கதைக்குள்ளே போகலாம். இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். இந்த கதை டோட்டலாகவே வேறு ஒரு டைம்லைனில் நடக்குது. அதனால் இதில் லாஜிக்கெல்லாம் தாறுமாறாக கொண்டு இருக்காங்க. இதை படிக்கும்போது இவன் என்னடா இப்படி பண்ணுறான், இது அந்த மாதிரி இல்லையேன்னு எனக்கு ஏகப்பட்ட கேள்வி வந்துச்சு. பட் இந்த மாங்காவோட ஆத்தரே இதில் லாஜிக் பார்க்காதீங்க, கதையை மட்டும் பாருங்கன்னு சொல்லியிருக்கிறதால நீங்களும் இதில் இருக்கிற லாஜிக் ஓட்டைகளை பார்க்காதீங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவும் பேச மாட்டேன். ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். இந்த கதை ஒரு எம்டி வாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது பார்க்க குரமாவோட டைமென்ஷன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. அங்கே தூரத்தில் யாரையோ கட்டி போட்டு வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. அதை ஒருத்தர் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அவர் வேற யாரும் இல்லை, ஆகரமோ ஒட்சுசுகி தான். இந்த வேர்ல்ட் இவ்வளோ பெரிய டிஸ்ட்ரக்ஷனை நோக்கி போகும்னு நானே எதிர்பார்க்கல. கொஞ்சம் விட்டு இருந்தா மொத்த உலகத்தையும் நான் கண்டுபிடிச்ச நின்ஷுவை வச்சே இவனுங்க அழிச்சிருப்பானுங்க. ஆனால் எப்படியோ பல குட் சோல்ஸோட உதவியால் இந்த வாரை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். அதோட இனிமே பூமி முழுக்க பீஸ் இருக்க போகுதுன்னு தான் நான் நினச்சேன். பட் அப்படி எதுவுமே நடக்கலை. மறுபடியும் ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஏர்த்துக்கு வந்துட்டு இருக்கு. இந்த வாட்டி இதுவரைக்கும் உலகம் சந்திச்சதை விட பெரிய ஆபத்தை சந்திக்க போகுது. ஏன்னா வரப்போகிற இந்த ஒரு எனிமி மொத்த வேர்ல்டையும் ட்ரெயின் பண்ணி அதை சாப்பிட நினைக்கிறான். என்னதான் இதை எதிர்த்து நிறைய பேர் சண்டை போட போகிறாங்கனாலும் அவங்களால இந்த ஏலியன் பீங்ஸை டிஃபீட் பண்ண முடியாது. அவங்கள டிஃபீட் பண்ண ஒரு பவர்ஃபுல்லான ஆள் தேவை. மாதரா உச்சியா. ஒரு டைமில் இந்த மொத்த வேர்ல்டையும் கெஞ்சுட்ஸில் போட நினச்ச நீ இப்போது நிம்மதியாக தூங்குறியா? நீ இப்படி தூங்கக்கூடாது, உடனே எழுந்துருன்னு ஆகுரமோ சொல்கிறாரு. அப்போதான் நமக்கு மாதராவை காட்டுறாங்க. இவர் சங்கிலியால் கட்டப்பட்டு நம்ம வாரில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்காரு. ஆகுரமோட வேர்ட்ஸால் மாதரா எழுந்திருக்கிறாரு. அவரோட கண்கள் ரொம்பவே டார்க்காக இருக்குது. மாதரா பயங்கரமாக டிப்ரெஷனில் இருக்கிறதா ரிவீல் பண்ணுறாங்க. ஆனாலும் அவருக்கு சேஜ் ஆஃப் 6 பார்ட்ஸ் இங்கே என்ன பண்ணுறாங்கிற கேள்வியும் இருக்குது. ஹலோ மாதரா, என்ன உனக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன்னு ஆகுரமோ சொல்கிறாரு. சேஜ் ஆஃப் 6 பார்ட்ஸ், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? இது என்ன இடம்? நான் எப்படி இங்கே வந்தேன்? என்னை எதுக்கு லாக் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு மாதரா கேட்குறாரு. பேசிக்கிட்டே இருக்கும்போது மாதரா அவரோட லாக்கை ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இங்கே உன்னை யாரும் கட்டி போடலை மாதரா, நீயே தான் உன்னை லாக் பண்ணி வச்சிருக்க. உன்னோட டிப்ரெஷனும் டார்க் பார்ட்ஸும் தான் உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கு. நீ எவ்வளோ ட்ரை பண்ணாலும் உன்னால் இந்த லாக்கை பிரேக் பண்ண முடியாது. ஆனால் நீ பண்ண விஷயங்கள்லாம் தப்புன்னு ஒத்துக்கிட்டு அதை அட்டோன் பண்ண வழியை தேடுனா கண்டிப்பாக இந்த லாக் ஓப்பன் ஆகும்னு ஆகுரமோ சொல்கிறாரு. இதுக்கு மாதரா எதுவுமே சொல்லாமல் இருக்காரு. இந்த உலகம் நீ வர்றதுக்கு முன்னாடியும் நீ போனதுக்கு அப்புறமும் ஏகப்பட்ட பவர்ஃபுல்லான வாரியர்ஸை உருவாக்கி இருக்கு. அவங்கெல்லாம் ஒவ்வொரு வழியில் யூனிக்காக இருந்தாலும் நீ ரொம்பவே டிஃப்ரெண்ட் மாதரா. உனக்கான பொட்டென்ஷியல்ங்கிறது அபரிவிதமாக இருந்துச்சு. உன்னோட பவர் சரியான வழியில் பயன்பட்டு இருந்தா இந்த உலகத்தையே நீ புரட்டி போட்டு இருக்கலாம். யாராலையுமே அவாய்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் தடுத்த ஒரு பவர்ஃபுல்லான ரினேகனையே நீ அசால்ட்டாக அவாய்ட் பண்ணதெல்லாம் யாருமே இதுவரைக்கும் பண்ணாத ஒரு விஷயமா இருந்துச்சு. இதெல்லாம் உன்கிட்ட நான் ஏன் சொல்லிட்டு இருக்கேங்கிற டவுட் உனக்கு வரலாம். உன்னோட அந்த பவர்ஸ் இப்போது இந்த உலகத்துக்கு தேவைப்படுது மாதரா. ஆனால் இந்த வாட்டி நீ போக போகிறது சரியான ரூட்டாக இருக்கும். இந்த உலகத்தை நான் சொல்கிற மாதிரி செஞ்சு நீ காப்பாற்ற ரெடியான்னு ஆகுரமோ கேட்குறாரு.
இந்த உலகம் இப்போ என்ன நிலைமையில் இருக்குன்னு மாதரா கேட்குறாரு. வார், பவர்ஸ், ஸ்கில், மேனிப்புலேஷன்னு ஏகப்பட்ட விஷயங்களை நீ இந்த உலகத்தோட நல்லதுக்காக தான் பண்ண. பட் இப்போ அது நீ நினச்ச மாதிரி இல்லை. ஏகப்பட்ட கெட்ட விஷயங்கள் அங்கே நடக்குது. இன்னும் சில வருஷத்தில் மொத்த உலகமும் அழியக்கூட வாய்ப்பு இருக்கு. நான் உருவாக்கின நின்ஷுவே அழிவை உண்டாக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த உலகத்துக்கு ஒரு ஷீல்டு தேவைப்படுது. அது நீதான் மாதரான்னு ஆகுரமோ சொல்கிறாரு. ஆஷிராமா, அவனுக்கு என்னாச்சு? அவர் இருந்தால் இந்த எல்லாத்தையும் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவானே, நீ ஏன் அவனை ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு மாதரா கேட்குறாரு. ஆஷிராமாவை விட இந்த ஒரு டாஸ்கை செய்ய சரியான ஆள் நீதான் மாதரா. ஆனால் அதுக்கு முன்னாடி நீ பண்ண இந்த விஷயங்கள் எல்லாம் தப்புன்னு நீ உணர்ந்தியான்னு ஆகுரமோ கேட்குறாரு. வாரில் எப்போ நான் ஆஷிராமா கிட்ட பேசினோ அப்போவே நான் பண்ண தப்பை ரியலைஸ் பண்ணிட்டேன். நான் பண்ண இந்த மோசமான செயலுக்காக என்ன நானே வெறுக்கிறேன்னு மாதரா சொல்கிறாரு. அது எல்லாத்தையும் மாற்ற தான் நான் உனக்கு இந்த வாய்ப்பை தரப்போகிறேன். நீ இதை ஏற்றுக்க தயாரான்னு ஆகுரமோ கேட்குறாரு. நீ இதை ஏற்றுக்க தயாரான்னு ஆகுரமோ கேட்க மாதராவோட செயின்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து பிரேக் ஆகுது. என்னோட சாக்கராவை கேரி பண்ணிட்டு இருக்கிற ஏர்த்லிங்ஸ்லாம் இந்த பேட்டிலில் ரொம்ப மோசமாக தோக்க போகிறாங்க. அதுவும் அவனோட பவர்ஸுக்கு முன்னாடி நருட்டோ சாஸ்கேவால் கூட நிற்க முடியாது. இதனால தான் நீ எனக்கு இப்போது தேவைப்படுறேன்னு ஆகுரமோ சொல்கிறாரு. சரி, நீ சொல்கிற வேலையை நான் செஞ்சு முடிக்கிறேன். ஆனால் ஏர்த்துக்கு நான் எப்படி மறுபடியும் போக போகிறேன்? ரீஅனிமேஷன் ஜுட்ஸுவை யூஸ் பண்ணி என்னை மறுபடியும் கூட்டிகிட்டு போக போறியா? எனக்கு என்னமோ அது சரியாக வரும்னு தோணலைன்னு மாதரா சொல்கிறாரு. நானும் முன்ன ரீஅனிமேஷன் மூலமாக போக சொல்லலை. ஒருவேளை நீ ரீஅனிமேஷனை யூஸ் பண்ணால் அதில் நிறைய எரர்ஸ் வரும். இந்த வாட்டி எந்த தப்பும் நடக்காமல் நீ ஏர்த்துக்கு போகணும். அதனால் அதுக்கு நான் வேறு வழியை வச்சுருக்கேன்னு ஆகுரமோ சொல்கிறாரு. அது என்ன வழின்னு மாதரா கேட்க, அதை கூடிய சீக்கிரம் நீ தெரிஞ்சுப்பண்ணு ஆகுரமோ சொல்கிறாரு. எந்த ஒரு பாத் மூலமாக தான் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ், லவ்னு ஏகப்பட்ட விஷயங்கள் ஏர்த்தில் மறுபடியும் கிடைக்கும். இது எல்லாத்தையும் வச்சு தான் நீ வரப்போகிற எனிமீஸை பீட் பண்ண போகிற. இதுதான் உன்னோட லாஸ்ட் சான்ஸ். உன்னோட லாஸ்ட் சான்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த ஏர்த்தை காப்பாற்றுறதுக்கும் இதுதான் லாஸ்ட் சான்ஸ். இதை நம்ம மிஸ் பண்ணிட்டா ஏர்த்தை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ணிடாத, நல்லா யூஸ் பண்ணுன்னு ஆகுரமோ சொல்கிறாரு. நீ என்ன ஏர்த்துக்கு மட்டும் அனுப்பு. இந்த மிஷனோட எண்டில் வாருங்கிற ஒரு விஷயத்தையே இந்த உலகத்திலேருந்து எரேஸ் பண்ணுறேன்னு மாதரா சொல்கிறாரு. சரி, இப்போ உன்னோட கையை கொடுன்னு ஆகுரமோ சொல்ல மாதரா அவரோட கையை கொடுக்குறாரு. சேஜ் ஆஃப் சிக்ஸ் பார்ட்ஸோட கையும் மாதராவோட கையும் இணையுது. திடீர்னு மாதராவோட ஷோல்டர் மேலே யாரோ 2 பேர் அவங்களோட கையை வைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அது இந்திரா அண்ட் ஆஷுராவாக இருக்காரு. இவங்களோட சப்போர்ட்டும் மாதராக்கு இருக்குங்கிற மாதிரி இந்த பேனல் வழியாக சொல்கிறாங்க. உடனே ஆகுரமோவோட ஒரு ஜைஜாண்டிக்கான உருவம் வெளிப்படுது. அதை மாதரா தொடுறாரு. அதை தொட்ட உடனே ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. அந்த போர்ட்டல் அவரை ப்ரெசன்ட் டைம்லைனுக்கு கூட்டிகிட்டு போகிறதோட காட்சிகள் மாறுது. சாஸ்கே எதையோ தேடி போயிட்டு இருக்காரு. இந்த பிளேஸ் ஒரு மலைகள் சூழ்ந்த இடமா இருக்கு. அங்கே சாஸ்கே திடீர்னு ஒரு வித்தியாசமான விஷயத்தை சென்ஸ் பண்ணுறாரு. அவரோட ரினேகனும் டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணுது. உடனே சாஸ்கே அவரோட ரினேகனை க்ளோஸ் பண்ணுறாரு. பார்த்தா அவரோட ரினேகன்லேருந்து பிளட் வந்துட்டே இருக்கு. இதை பார்த்து சாஸ்கே ஷாக் ஆகுறாரு. மாதரா எப்படி இந்த ஏர்த்துக்கு வரப்போகிறாரு? வந்த உடனே யாரோட முதல்ல ஃபேஸ் பண்ண போகிறாரு? சாஸ்கேவோட ரினேகன் ஏன் இப்படி வித்தியாசமாக ரியாக்ட் பண்ணுதுன்னு எல்லாத்தையும் அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். சரி, இப்போது காக்குமேக்கு வருவோம். நம்ம சேனலில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோ போட்டுட்டு இருக்கோம்னு எல்லாருக்குமே தெரியும். இதனால் வாரத்துக்கு 3 இல்லைனா சில டைமில் 4 வீடியோ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதில் ஒரு காக்குமே, ஒரு மாதரா ரிட்டர்ன்ஸ், மறுபடியும் ஒரு காக்குமேன்னு மாற்றி மாற்றி வரப்போகுது. அப்படி பார்த்தா ஒரு வாரத்துக்கு நீங்கள் 2 காக்குமே எபிசோட்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இந்த சீரீஸில் 4 எபிசோட் தான் இன்னும் இருக்குது. அதுக்கப்புறம் காக்குமே முடிஞ்சிடும். இதோட ரைட்டர்ஸே இந்த மாங்காவை பாஸ் பண்ணி வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் அமரன் ஆர்க் வரைக்கும் தான் இப்போதைக்கு சாப்டர்ஸ் வந்திருக்கு. அதனால் காக்குமே எப்படியும் 2 வீக்ஸில் முடிஞ்சிடும். இந்த 2 மாங்காய் இல்லாமல் வேறு எதெல்லாம் கவர் பண்ணலாம்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா அந்த மாங்காவையும் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். மாதரா ரிட்டர்ன்ஸ் மாங்கா எப்படி இருக்குது?
இதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணலாமான்னும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.